Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல் SBO இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். SBOவில் BDO ஆஃபீஸர் செலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான பர்சன் எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் BDO ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு இப்போது என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியே SBOட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அகைன் நீங்கள் பண்ண வேண்டியது SBOக்கு ஒரு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மெயில் ஐடி mail@sbogroup.org இதுதான் அந்த மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு அவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வித் உங்களோட டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. அது எந்த ஃபார்மேட்டில் அப்படின்னா, உங்களோட நேமு, செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர், ஏஜு, உங்களோட ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் உங்களோட டைரக்ட் ரெஃபரல் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கரண்ட் ஆக்குபேஷன், இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு. அகைன் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டு, காண்டாக்ட் ஃபோன் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ரெண்டுமே சேம் நம்பர்னாலும் நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட் மெயில் ஐடி, உங்களை எந்த மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் SBOட ரிஜிஸ்டர் இமெயிலும் ஐடியும் கேட்டிருக்காங்க அதில். அது மட்டும் இல்லாமல் உங்களால் SBOவில் எவ்வளோ நேரம் ஒர்க்கிங் பண்ண முடியும், ஸோ அதுக்கான டைம் நீங்கள் ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா SBOவில் சொல்கிற ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, மார்னிங் 7 to ஈவினிங் 9 o'clock உங்களால் மினிமம் 3 to 5 hours ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைவ் மீட்டிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 monthsக்கு ஒன்ஸு அந்த மாதிரி கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்கும். பட் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்கேஸ் உங்களுடைய சுச்சுவேஷன் ஏதாவது 1 time 2 times அட்டன் பண்ண முடியலனாலும் 3 timesக்கு மேலே அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவான்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்களா, உங்களோட ஒர்க்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டீமுக்கு அந்த குரூப்பில் அவங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு கரெக்டான கேட்டகரியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு SBOவில் நீங்கள் கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒர்க்கில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்மேட் தான் நான் இப்போ சொன்ன ஒரு சில டீட்டெயில்ஸு. ஸோ அந்த ஃபார்ம்ஸும் கூட நம்மளோட SBO நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே எடுத்து அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னன்றதை பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்டில் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் சென்ட் பண்ணிடுங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடியில் இருந்து மட்டும்தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கீழே டவுன்லைன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இல்லை பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு மொத்தத்தில் ஒரு 500 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 500ல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒருத்தங்களாக கூட இருக்கலாம். ஸோ யார் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் SBOவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பும் அது மூலமாக கிடைக்க போகுது. இந்த மாதிரி SBO பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.